வணக்கம் நண்பர்களே. கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற நிலையில் பணிகாலத்தில் போர்வைகள் இன்றி உறங்கி வரும் நபர்களுக்கு போர்வைகள் வழங்கும் நிகழ்வாக ஆண்டுதோறும் நம் போர்வைகள் வழங்குவதும் உணவு வழங்குவதும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் இன்று இரவு சுமார் 11 மணி அளவில் துவங்கப்பட்டு அதிகாலை 3 மணி வரை இந்த போர்வை வழங்குதலானது தொடங்கி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து இந்த ஒரு தொடர்ச்சி அதாவது பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது மழை காலத்தில் நம்ம இந்த போர்வை கொடுக்கறது பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில நிறைய பேர் அந்த நைட்டில் ஒரு காலம் அந்த குளிரம் நடுங்கிட்டு ரொம்ப வேதனைகளை பட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த பெட்ஷீட் கொடுக்கும்போது அது அவ்வளோ மன வேதனையாக இருக்கும். அதே சமயம் அவ்வளோ சந்தோஷம். அந்த குளிர் நடுக்கத்தில் அவங்க தூங்காமல் கொள்ளாமல் இருக்கும் போது நம்ம அந்த போர்வை கொடுத்து அவங்களுக்கு அது கொஞ்ச நேரம் அவங்க தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை சொல்கிறத விட நம்ம செயலில் செய்யும் போது அனுபவிக்கும் போது அது சந்தோஷமாக ஒரு தனி சந்தோஷம். அதை தொடர்ந்து நம்ம ஒரு 6-7 வருஷமா நம்ம இப்போ வரையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம ஒரு நிறைய பேர் வந்து அந்த சால்வை கொடுக்கும்போது பசிக்குது, தண்ணி இருக்கான்றப்பெல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதை இந்த போர்வை வழங்கும் நிகழ்வு பண்ணும்போது வெறும் போர்வை மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துலேருந்து போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 10லேருந்து 15 பார்சல் டிஃபன் வாங்கிட்டு போயிடுவோம். வெரைட்டி டிஃபன்ஸு வாங்கிட்டு போயிட்டு யார் என்ன கேட்பாங்களோ அதை கொடுப்போம். அந்த நடுராத்திரியில் மணி 12-1 மணிக்கெலாம் பட்னியாக படுத்தவங்கெல்லாம் எழுந்து அந்த உணவை வாங்கி சாப்பிடும்போது அது அளவற்ற ஒரு இன்பமாக இருக்கும். அதுபோல் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்ருப்போம். நம்ம இந்த பெட்ஷீட் கொடுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபண்டு ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கணும். அப்போது நம்ம அண்ணா நகரை சார்ந்த திரு பாலா சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி, சார் இது போல் வந்து எங்களுக்கு பெட்ஷீட்லாம் தேவைப்படும்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க இது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் தேவைப்படும் போது நம்மளால் எப்போல்லாம் ஃபண்டு இல்லை, எனக்கு பண உதவி வேணும்னு கேட்டால் சாப்பாடுக்கு உடனடியாக பணம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையை நீங்கள் வருஷம் வருஷம் பனிக்காலம் தொடங்கும் போது நீங்கள் கொடுங்க, எவ்வளோ நாள் கொடுக்குறீங்களோ கொடுங்க, அது முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்ட்டாப்புல சொல்லிட்டாரு. நம்ம அப்பத்துலேருந்து அவரை கேட்டுட்ருக்கோம். 100 பெட்ஷீட்டு 150 பெட்ஷீட் எத்தனை பெட்ஷீட்டு கேட்குமோ அத்தனை கொடுத்துடுவார். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த வருஷமும் நம்ம இப்போதைக்கு எனக்கு எமர்ஜென்சி ஒரு 50 பெட்ஷீட் வேணும்னு கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர் பாலாஜி சார் வந்து ஒரு 50 பெட்ஷீட் கொடுத்துருந்தாரு. அவருக்கும் இந்த தருவாயில் இத்தனை வருஷமாக எங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதைத் தொடர்ந்து அன்னதானமும் நம்ம இரவு நேரத்தில் அன்னதானமும் கொடுக்குறோம். அன்னதானம் மீன்ஸ் இந்த டிஃபன்ஸ்லாம் கொடுக்குறோம். இது போல் அற்புதமான தர்ம சேவைக்கு எங்களுக்கு உதவி வர எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றியும், மேலும் இந்த அற்புதமான தர்ம சேவைக்கு பண உதவி செஞ்சுட்டு வர மற்றும் தண்ணீர் உதவி, பொருள் உதவி, தண்ணீர் பாட்டில் இது போல் கொடுத்துட்டு வர ஒவ்வொரு நன்கொடையாளர்களுக்கும் இந்த தர்ம செயலை செய்கிற புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். மேலும் உங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இருக்கவும் தான் நாங்கள் இது போல் சேவையில் எங்களோட உடல் உழைப்பால் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களால் முடிஞ்சு நீங்கள் பொருள் உதவி பண்ணுறதுனாலையும் பண உதவி பண்ணுறதுனாலும் இந்த சேவை தொடர்ந்து போயிட்டே இருக்கின்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வருடம் இது போல சேவைகள் தொடரும் என்பதையும் இதன் மூலத்திற்கு மேலும் கடவுள் சேவை என்பது அறக்கட்டளையும் இறைவனை தொடரும்.